தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, இன்றைக்கி எங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாருங்களே. இன்றைக்கி அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் பாருங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம். கொஞ்சம் சிக்கன் வாங்கி சுக்கா வறுவல் மாதிரி ட்ரையாக வறுத்து, வீட்டு மசாலா போட்டு ட்ரையாக வறுத்து சுக்கா வறுவல், சிக்கன் சுக்கா வறுவல் பாருங்கள். இந்த சிக்கனை பொடிசாக கட் பண்ணி போட்டு, இந்த பாருங்கள் நல்லா பொடிசாக அது மாதிரி கட் பண்ணி போட்டு, இந்த சிக்கனை பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கோன்னு இது மாதிரி கட் பண்ணி போட்டு சுக்கா வறுவல் செஞ்சுருக்கோம். அடுத்து இந்த ஸ்நாக்ஸுக்கு பாருங்களேன். இந்த ஸ்நாக்ஸுக்கு பாருங்கள் என்னென்ன போடுறோம். பட்டாணி வச்சு வச்சுருக்கோம், வெள்ளரிக்காய், கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், சின்ன சின்ன ஆப்பிள், கொஞ்சம் வெங்காயம் அப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம். அது இது ஸ்நாக்ஸுக்கு தான் அது வச்சுருக்கோம். அடுத்து சூப்பு பாருங்கள். கோழி சிக்கன் எலும்பு போட்டு சூப்பு வச்சுருக்கோம். சிக்கன் எலும்பு சூப்பு. அந்த வெறும் சூப்புலேயே எலும்புலாம் சாப்பிடாது, அதனால வெறும் சூப்பாக வச்சுருக்கோம். சிக்கன் எலும்பு சூப்பு அருமையான ஸ்நாக்ஸ் பாருங்கள். இது 3 மணிக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்தோம்னா பிள்ளைகள் ரொம்ப பிடிக்கும். அந்த சனி ஞாயிறு வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க. சனி ஞாயிறு வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி வாங்கி ஒரு 3 மணி போல் என்ன சாப்பிட்லான்னு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே தோணும். இது மாதிரி சத்தோம்னா எல்லாத்துலேயுமே நல்லா சத்து கிடைக்கும். இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அருமையான சத்து நிறைஞ்ச ஸ்நாக்ஸ் பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது சாப்பிட்றது ரொம்ப சத்துள்ள உணவு. இந்த மெத்தடில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சத்து நிறைஞ்ச உணவாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்றீங்க. தமிழ் வணக்கம்.